திராவிடம் எதை நோக்கி சண்டை போடுகிறது, யாரை நோக்கி சண்டை போடுகிறது, எதற்காக சண்டை போடுகிறது? இடஒதுக்கீடு பத்தி உங்களுக்கு முரண்பாடு இருக்கா? அதை பத்தி நிலைப்பாடே இருக்கான்னு தெரியல. இறுதி பேருரையில் கூட தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்றுதான் பேசினார். அவருடைய சமஸ்கிருத மொழி மட்டும் இல்லை, சமஸ்கிருதத்தை தாண்டிய ஒரு மூத்த மொழி இருக்கிறது, சிறந்த மொழி இருக்கிறது, செவ்விய மொழி இருக்கிறது என்று தமிழ் மொழியை கொண்டு வைத்தார். பாலக்காடு கூட்டமைப்பு, புரட்சிப்படை கூட்டமைப்பை ஒருங்கிணைத்து வழிநடத்திய மருதுவாண்டியது தென்னிந்தியாவில் முழுவதும் தூதுவர்களை அனுப்பி ஒன்று திரட்ட வரலாறு என்ன சொல்லுவப்ப பெரியாரை எதிர்ப்பதற்கான ஒரே காரணம் என்ன? பெரியார் தமிழ்நாடு விடுதலை கேட்டாரு, ஐயா மணியரசன் போன்ற தமிழ்நாடு விடுதலை தேவையில்லை என்று நினைக்கிறார். வேற ஒன்று கேரளாவிலே தேசிய கட்சி ஆட்சிக்கு வருவதுன்னா இங்க உலக பெரியார் பிரச்சனை வருது. கர்நாடக தேசிய கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா காவிரி பிரச்சனை வருது. தமிழ் தேசியம் சொல்லிட்டு நீங்க பம்மாதி காமிக்காது. உங்களுக்கு தமிழ் தேசியம் எந்த தொடர்பும் இல்லை. இங்க பாஜக ஒருத்தனுக்கு, RSS ஒருத்தனுக்கு அவனுக்கு பணியமைத்து கொடுக்கக்கூடிய வேலையை யார் செய்தாலும் அவரை இனத்துக்கு துரோகிகள் தான். நாற்பூர்ல இருந்து வந்து நம்ம ஊர்ல கொடி நடத்தினவனால நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு நட முடியல. உங்களை முதலமைச்சர் பதவி கொடுக்க வந்தவன் நாங்க இல்லை. ஆனால் நீங்க சமநீதி நீங்க கொடுக்க வந்தவன் நாங்கள் பேசதான் செய்யும். வலதுசாரி இனவாதமா, இடதுசாரி தமிழ் தேசியமா என்கின்ற ஒரு மக்கள் கருத்தர் இது மக்களுக்கான, மக்கள் விவாதிக்க வேண்டிய, மக்களுடைய தளத்தில் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் குறித்தான ஒரு அரங்கத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய தோழர் குழந்தை அரசன் அவர்களுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றக்கூடிய தோழர் சேகர் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தலைமை தாங்குகின்ற மரியாதைக்குரிய தோழர் ரேடியோ வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வைக்கக்கூடிய ராசா நசீர் அவர்களுக்கும், போராளி அவர்களுக்கும், பூவரசன் அவர்களுக்கும், தளபதி சுரேஷ் அவர்களுக்கும், விஜய் ஆனந்த் அவர்களுக்கும், கார்மேகம் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் தமிழர் புலிகள் கட்சியினுடைய தோழர் இளமாறன் அவர்களுக்கும், தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர் நாகை திருவள்ளுவர் அவர்களுக்கும், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தோழர் கே ஷெரீப் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியை மிகச் செம்மையாக நெறியாளுகை செய்கின்ற தோழர் அறிஞர் அவர்களுக்கும், நன்றியுரையாற்றக்கூடிய மணிகண்டன் அவர்களுக்கும், இங்கே கலை நிகழ்ச்சி நடத்திய கணபதி கலை நிகழ்வு குழுவினருக்கும், இங்கே திரட்டக்கூடிய ஏழைய தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேம்பல்கலைக்கழகத்தின் சார்பாக மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் ரொம்ப தெளிவாகவே இந்த தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ் தேசியத்தை எப்படி புரிந்துகிறது, எது தமிழ் தேசியம் இல்லை என்பதை அவர்கள் மிக தெளிவாக பேசுகிறார். கடந்த 3 மணி நேரமாக இந்த தமிழ் தேசியம் குறித்தான ஒரு ஆழமான கருத்துக்களை மிக எளிய மொழியிலே நம்மிடத்துல பேசியிருக்கிறார். வெறும் திராவிடம் அப்படிங்கிற ஒன்றை வைத்துக் கொண்டு திராவிடமா தமிழ் தேசியமா, திராவிடமா தமிழ் தேசியமா பேசிட்டு இருக்கிறார். ஏன் இந்தியமா தமிழ் தேசியமா பேச முடியாதா? இந்திய தேசியமா தமிழ் தேசியமா பேச வராதா? ஆரியமா தமிழ் தேசியமான்னு பேச வராதா? இதையெல்லாம் பேசக்கூடாது என்பதற்காக தான் இதை பேசுறேன். திராவிடம் எதை நோக்கி சண்டை போடுகிறது, யாரை நோக்கி சண்டை போடுகிறது, எதற்காக சண்டை போடுகிறது? திராவிடம் இந்திய தேசியத்தை நோக்கி சண்டை போடுகிறது. திராவிடம் இந்த ஆரிய தேசியத்தை நோக்கி சண்டை போடுகிறது. திராவிடம் இந்த வேத மதத்தை எதிர்த்து சண்டை போடுகிறது. அதுல பற்றாக்குறை இருக்கின்றால் அதை பூர்த்தி செய்து தமிழ் தேசியம் சண்டை போடணும். இவ்வளவுதான விஷயம். ஆரியத்தினுடைய எதிரியும் தமிழ் தேசியத்தினுடைய எதிரியும் ஒரே எதிரியும் பொது எதிரி தானே. அப்ப திராவிடத்தினுடைய பற்றாக்குறை என்னவோ அது பட்டியல் போட்டு அதுல இருந்து நீங்க சண்டையை ஆரம்பிக்கணுமா? அதை விட்டுட்டு நீங்க பேரே தப்பு, பேர சமஸ்கிருதத்தில் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது எந்த வகையில ஒரு அரசியலா இருக்கு? அதாவது ஷெரீப் தோழருக்கு தமிழர்களுக்காக, இந்த இனத்திற்காக கிட்டத்தட்ட
35 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி பல்வேறு வழக்குகள் நெருக்கடிகளை எதிர்கொண்டவர். அவர் பேர் தமிழ்ல இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சனை ஆரம்பிப்பீங்க. எதுல விவாதம் ஆரம்பிப்பீங்க? அந்த பேர் தமிழா இல்லைன்னு சொல்லி ஆரம்பிப்பீங்களா? இதுல இருந்தா விவாதம் ஆரம்பிக்க முடியும். அப்ப தமிழ் பேர் வைக்காதவர்கள் எல்லாம் தமிழர்கள் சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல தமிழ் பேர் இல்லாத சதீஷ், சுரேஷ், கணேஷ் அப்படின்னு பெரிய பட்டியல் போட எல்லாரும் தமிழ்னு அறிவிச்சுக்கலாமா? அரசியல் சட்டை எந்த புள்ளியில் ஆரம்பிக்க வேண்டும்? திராவிடம் என்ற சொல் தமிழா தமிழ் இல்லையா என்கின்ற புள்ளியிலிருந்து ஆரம்பிப்பதா? திராவிடம் என்ற சொல் எதற்கு எதிராக சண்டை போடுகிறது என்கின்ற புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறது. எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? அப்ப திட்டமிட்டு குழப்புகின்ற வேலையை செய்கிறார். அவர்களுக்கு அதாவது இந்த திராவிடமா என்கின்ற அந்த கருத்தியல் குறித்தான கேள்வியில திராவிடம் கருத்தியல் மூலமாக முன்வைத்து போராடி நாம் பெற்ற உரிமைகளை பற்றி அவர்கள் பேசல. இடஒதுக்கீட்டை பத்தி உங்களுக்கு முரண்பாடு இருக்கா? அதை பத்தி நிலைப்பாடே இருக்கான்னு தெரியும். அதை பத்தி உங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க. அதை பற்றி இன்று வரை நீங்க பேசல. பெண் விடுதலையை பேசுகிறது. திராவிட இயக்கம் பெண் விடுதலையை முன்வைத்து போராடியது. அந்த பெண் விடுதலை குறித்தான நிலைப்பாடு என்ன? அது வந்து எதுவுமே இல்லை. உடனே நேரா அரசியல் கட்சிக்கு போயிட்டு திமுகவா அதிமுகவா அங்க வந்து பெண்களுக்கு பிரதித்துவம் இருக்கான்னு பேசுறாங்க. கட்சியை வைத்து ஒரு தத்துவத்தின் ஆழத்தை இட போட முடியும். கட்சியை வைத்தா போட முடியும். அப்படி பார்த்தோம்னா இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய முன்னணி என்கின்ற பெயரில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையில் தமிழ் தேசிய கருத்தியலுக்கு ஒப்பானவர்களா? அப்ப இந்த கருத்தியல் சண்டை என்பது உண்மையிலே கருத்தியல் சண்டை அல்ல. இது சொற்போரின் மூலமாக கருத்தியலை திசை திருப்பக்கூடிய வேற ஒண்ணுமே கிடையாது. அவர்களுக்கு தேவை வந்து என்னன்னா, இந்த தமிழ் தேசியம் என்பதை எந்த புள்ளியில இருந்து 2009 பின்னாடி இனப்படுவதற்கு பின்னாடியான பிரச்சனைகள் பேச வேண்டியது. இந்திய தேசியம் இந்த இனப்படுகொலை என்ன பண்ணுச்சு பேசுங்க. அதை இந்த 10 ஆண்டுகளில் பேசி நாங்க பார்க்கலாம். இந்த 10 ஆண்டுகள்ல இந்திய தேசியம் என்ன பண்ணுச்சு? நீங்க இங்க இருக்கக்கூடிய திமுகவை மட்டுமே இதனுடைய குறையாக வரையறுக்க விரும்புகிறீர்கள். திமுகவின் மீது விமர்சனம் இருக்குது. உங்களுக்கு விமர்சனம் வேறு, எங்களுக்கு விமர்சனம் வேறு. நாங்கள் அனைவருமே திமுகவை விமர்சிக்கிறவர்கள். இன்று வரை விமர்சனம் புள்ளியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அது மாற்று கருத்து இல்லை. நாங்கள் கேட்க விரும்புவது, ஈழப்போரிலே இலங்கை அரசிற்கு பேருதவி செய்த அந்த ராணுவ உதவியோ உளவுத்துறை உதவியோ சர்வதேச உதவிகளோ செய்த அந்த உதவிகளை எல்லாம் எந்த துறை கட்டுப்படுத்தியது? யாரினுடைய அதிகாரத்தின் கீழ் அந்த துறைகள் எல்லாம் வருகிறது? அதான் கேட்க. அப்ப அந்த புள்ளியை கேள்வி வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இங்கே மடைமாற்றி திராவிடத்திற்கு எதிரான பிரச்சாரம் என்பது உருவாக்கப்படுது. அதுதான் உருவாக்கப்படுகிறது. பெரியாரே வந்து தேர்தல் அரசியலோடு உடன்பாடு இல்லாத தேர்தல் அரசியலை மறுத்தவர். ஏன்னா அது வந்து முழுமையான உரிமையை பெற்றுக் கொடுத்து விடாது தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டு சொல்லிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தவரை திராவிட கழகத்தை கலைத்து விட்டு போலையே, அவர் போராட்டத்தை அவர் நடத்தி கொண்டுதான் இருந்தார். இறுதி பேருரையில் கூட தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்றுதான் பேசினார். அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாரு, திமுக ஆட்சிக்கு வந்து விட்டது. திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளை எல்லாம் நாங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து கொண்டு வருவோம் என்று சொன்னதற்காக அல்லது செயல்படுவோம் என்று சொன்னதற்காக வாக்குறுதி கொடுத்ததற்காக அந்த வாக்குறுதியில் 1-2 நடைமுறைப்படுத்தியதற்காக தனது இயக்கத்தை கலைத்து விட்டு செல்லவில்லை. இங்க 1000 கட்சிகள் வரும் போகும், ஆனால் இயக்கம் தான் இந்த கொள்கையை முன்னகர்த்தி செல்லும் என்று நின்றார் தந்தை பெரியார். அதான் அரசியல். நீங்க தந்தை பெரியார் பற்றி அப்படியே சூசகமாக அவருடைய பூர்வீகமான ஊரான கர்நாடகத்திலிருந்து பேசுகிறார்கள். மணியரசன் அவர்கள் பேசுகிறார்கள். நீங்க எதை சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய இனவாதம் அப்பட்டமாக வெளிப்படுகிறது. கார்ல் மார்க்ஸை நீங்க எந்த இடத்துல அடிப்படையில் பேசுவீங்க? வெளிப்பட
மார்க்ஸை எந்த அடித்தளத்தில் நின்று பேசுகிறீர்கள்? நீங்கள் பொருளாதார சமத்துவத்தை பேசி கார்ல் மார்க்ஸை உங்களுடைய பூர்வீகமாக இருக்கிற யூத இனத்தில் அதை கொண்டு வந்தீர்கள் என்று பேசுவீர்களா? பேசலாமா? யூத இனத்தினுடைய பெரும் தொழில் என்ன? உலகத்தினுடைய பெரும் முதலாளியாக இருக்கக்கூடியவர்கள் யூத இனத்தை சார்ந்தவர்கள் தானே. கார்ல் மார்க்ஸ் அவர்களே, உங்களுடைய பூர்வ குடிகளா நீங்கள் எந்த இடத்திலிருந்து வந்தீர்களோ அந்த யூத இனத்தை பேசிவிட்டு வாருங்கள் என்று நீங்கள் பேச முடியுமா? அந்த பெரியார் பற்றி பேசும்பொழுது நீங்கள் கர்நாடகத்தில் உங்க பூர்வீகம் வந்து அங்கே பார்ப்பனத்தில் சண்டை தான் கேட்கிறீர்களே, அதைத்தானே கேட்க முடியும். அப்ப உங்க யூத இனத்துல அந்த சண்டை நடந்ததால் பொருளாதார சமத்துவத்துக்கு சண்டை நடந்தால் கேட்பீர்களா? இல்லையா? இதான் இனவாதம், இதுதான் வலதுசாரித்தனம். இதைத்தான் வலதுசாரித்தனம் என்று பேசுவோம். இந்த அந்த பெரியாருடைய கருத்தியலை நீங்க விவாதத்துக்கு வைப்பீங்களா, அல்லது பூர்வீகத்தை கண்டுபிடிச்சு சூசகமாக அப்படி சொல்லி ஒரு இனவாதத்தை வைப்பீங்களா? அவருடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய கர்நாடகம் ஒன்று. அப்ப கர்நாடகம் என்ற ஒன்று, கர்நாடகம் என்கின்ற கன்னடையா என்ற இனம் தமிழினத்துக்கு மூத்த, தமிழத்துக்கு பிந்திய, தமிழகத்தில் வந்ததா? எப்ப வந்தது? அதை நீங்க பூர்வீக இனமாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? தெலுங்கு இனம் என்பதை பூர்வீக இனம் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? இன்றையிலிருந்து 1800 வருடத்துக்கு முன்பு தெலுங்கு வந்தது என்று சொன்னார். 1800 வருடத்துக்கு முன்பு அவன் என்ன பேசியிருப்பான்? தெலுங்கா பேசியிருப்பான். அன்றைக்கு தமிழால பேசியிருப்பான். அன்றைக்கு அவன் தமிழன் தானப்ப. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க 800 வருஷத்துக்கு முன்னால வந்தவன், 600 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரத்தில் வந்தவன் இன்றைக்கும் தெலுங்கு என்று நீங்க வைப்பீர்கள் என்றால் அதற்கும் ஒரு 1000 வருடத்துக்கு முன்பாக தமிழனாக இருந்தானே, அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்ப அவன் தமிழ்னா தெலுங்கா பூர்வீகத்துல? உங்க வாதத்தை என்ன அளவோடு? நீங்க 56ல இருந்து ஒருத்தர் வைக்கிறாரு, 500 வருஷத்துல ஒருத்தர் வைக்கிறார், நாங்க 1500 வருஷம் வைக்கிறோம், 2000 வருஷம் வைக்கிறோம். கீழடி காலத்துல என்னவா இருந்தா? நான் கேட்கிறேன், கீழடியினுடைய காலத்தில் ஆந்திராவில் இருந்தவன், கர்நாடகத்தில் இருந்தவன், கேரளாவில் இருந்தவன் என்னவாக இருந்தான்? பெரியாருக்கு பூர்வீகம் கன்னடம் பேசுறீங்களே, இப்ப கன்னடத்தோட பூர்வீகம் எது? தமிழ் தானே. அதைத்தான் நாங்க பேசுறோம், அதைத்தான் நாங்க இன்னைக்கு பேசுறோம். இன்றைய நிலையில், இன்றைய சமூக கட்டமைப்பில், இன்றைய மொழி வளர்ச்சி நிலையில், இன்றைய சமுதாய வளர்ச்சி நிலையில் இவங்க அத்தனை பேரையும் தமிழன் என்று சொல்ல இயலாமல் பார்ப்பனர்கள் அல்லாத ஒரு சமூகம் அவர் வாழ்கிறார்கள் என்கின்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் திராவிடம் என்ற வார்த்தை வந்தது. வேண்டுமென்றால் நீங்கள் திராவிடம் என்ற சமஸ்கிருத வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது திராவிடம் என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கான தமிழ் மொழி இணையான வார்த்தை மொழிபெயர்த்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதானே. எல்லாரும் மொழிபெயர்க்கிறீங்களா? அது மொழிபெயர்த்து போயிருங்க. தனித்தமிழ் மொழியில தனித்தமிழ் வார்த்தைகளை மாத்திரம் மாத்திட்டு போயிருங்க. அதுவா பிரச்சனை? கோட்பாடு பிரச்சனை இல்லையா? கோட்பாடு சிக்கல் இல்லையா? கால்டுவெல் நீங்க பிரச்சனை கொண்டு வர்றாங்க. கால்டுவெல்லை எடுத்து கால்டுவெல் என்கின்ற அந்த அறிஞருடைய ஆக்கத்தை, அவருடைய சிந்தனையை உடைக்கணுங்கிற தேவை ஏன் வருகிறது? கால்டுவெல்லை உடைக்க வேண்டும் என்கிற தேவை யாருக்கு வருகிறது என்றால் இந்துத்துவவாதிகளுக்கு வருகிறது, ஆரியர்களுக்கு வருகிறது, பார்ப்பனர்களுக்கு வருகிறது. பார்ப்பனர்களுக்கு வருகிறது. ஏன்னா இந்த கால்டுவெல்லினுடைய காலகட்டத்தை சமகால அளவில் இருக்கக்கூடிய பிற அறிஞர்கள், மொழி அறிஞர்கள், பண்பாட்டியல் அறிஞர்கள், அந்த காலகட்டத்தில் வேலை செய்தவர்கள், கிரவுண்ட் பண்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த திராவிடம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடியவர்கள் அல்லது அந்த சொல்லாடலை பயன்படுத்தாமல் தென்னிந்திய மொழிக்கூட்டங்கள் என்று பயன்படுத்தக்கூடியவர்கள் பார்ப்பனர் அல்லாத ஒரு சமூகம் இங்கே இருக்கிறது, அது வளமையாக இருக்கிறது, அதற்கென்று தனித்த பண்பாடு இருக்கிறது, அதற்கென்று தனித்த சமய நம்பிக்கைகள் இருக்கிறது என்று பேசுகிறார்கள். இக்காண்டுகளின் காலத்திற்கு 140 வருடங்களுக்கு முன்பாக சீசன்பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் அரங்கமாடியில் இருந்தவர், அவர் பேசுகின்றார். இந்த மண்ணிலே சமஸ்கிருதம் இல்லாத ஒரு மொழி கூட்டம், ஒரு பண்பாட்டு செழுமை கொண்டது என்கின்ற ஒரு வளமை இந்த மண்ணிலே இருந்திருக்கிறது பேசுகிறார்.
இது இப்ப இல்ல, இவங்களுக்கு 149 வருஷத்துக்கு முன்பு 1600 இறுதியில் 1710-12 இது எழுதுகிறார்கள். அப்ப அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, இந்திய துணைக்கண்டத்தில் பார்ப்பனர்களை அல்லது சமஸ்கிருதத்தை தாண்டிய உயர்ந்த பண்பாடு என்ற ஒன்று கிடையாது என்கின்ற நம்பிக்கை இந்த மண்ணில இருக்கிறது. ஆனால் சமஸ்கிருதம் அல்லாத இன்னொரு செழுமையான ஒரு மரபு இந்த மண்ணில் இருக்கிறது என்று பேசுகிறார். அதைத்தான் அவர்கள் பிற்காலத்தில் திராவிடம் என்று அடையாளப்படுத்துகிறார். இது வெறும் கால்டுவெல்ல மட்டும் வரல. கால்டுவெல்லினுடைய அந்த எழுத்து என்பது, சிந்தனை என்பது மேலும் செழுமைப்படுத்தி ஒரு மக்கள் இயக்கத்தை நகர்த்துகிறது. நம்ம கேட்க விரும்புகிறோம், கால்டுவெல்லின் காலம் வரை எப்படிப்பட்ட அரசாட்சி முறை உலகத்தில் இருந்தது? அது இந்திய அளவில் இருந்தது. மன்னராட்சி முறை. அது ஒரு மன்னராட்சி முறை. காலனிய காலத்திலே, அந்த காலனிய காலத்தினுடைய ஆரம்ப கட்ட காலத்திலே, இன்னும் சொல்ல வேண்டும், முதல் இந்திய சுதந்திர போர் சொல்றாங்க, அந்த காலகட்டம் தான் முடிந்து 30-40 வருடங்களிலே மக்கள் சமூக கூட்டங்களை பற்றியான சிந்தனை வர ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் இந்த மண்ணிலே மக்கள் எப்படியா இருந்தான், எப்படி ஒன்றுபட்டு இருந்தான், எப்படி சமூக கூட்டமாக வாழ்ந்தான், எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு இருந்தது? சாதியாக இருந்தது, சாதியாக இருந்தது, மக்களாக இல்லை, சாதிகளை கடந்த ஒரு கட்டமைப்பாக இல்லை. அது சாதிகளாகவும் சாதிகளை அங்கீகரித்துக் கொண்டு அதனுடைய ஏற்றத்தாழ்வை அங்கீகரித்துக் கொண்டு ஏற்றத்தாழ்வின் அடிப்படையிலான கட்டமைப்பு இருந்தது. அப்படிதான் இருந்துச்சு. அதையெல்லாம் கடந்து ஜனநாயகம், சமத்துவம் என்கின்ற அந்த புரட்சிகர வார்த்தை மேற்குலகத்தில் இருந்து வந்து அது அங்கிருந்து இந்தியாவினுடைய தென்கோடி பகுதியில எப்பொழுது வந்து இறங்குகிறது? பாளையங்களினுடைய போராட்டத்தின் பொழுது வருகிறது. பாளையக்கால போராட்டத்தின் பொழுது வருகிறது. பாளையக்கால போராட்டத்திற்கு பிறகான காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கு என்று சங்கம் வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற நிலை வரும் பொழுது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு என்று சங்கம் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அப்பொழுதுதான் திராவிடம் என்கிற வார்த்தையை அவர்கள் அரசியல் சொல்லாக பயன்படுத்துகிறார்கள். அந்த இடத்துல ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, திராவிடம் என்ற சொல் பார்ப்பனர் அல்லாத பிற வெகு மக்களுக்கான ஒரு மக்கள் இயக்கம் தேவைப்படுகிறது என்றால் பார்ப்பனரிடத்தில் தான் அத்தனை அதிகாரம் கொட்டி கிடக்கிறது. அதை நாம் நிராகரிக்கின்றோம். அவர்கள் வேறு, நாங்கள் வேறு என்று அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த திராவிடம் என்ற சொல் அரசியல் சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. அது அரசியல் சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. எப்ப? பெரியார் பிறக்கின்ற காலத்திற்கு முன்பு, அவர் பிறக்கின்ற காலத்துக்கு முன்பு. ஆனா இந்த தூக்கி கொண்டாந்து நிறுத்துற இடமே பெரியார் திராவிடம் பயன்படுத்தினார், திராவிடம் வழக்கு எடுத்துக்காக பேசிட்டு இருக்கிறார். அதாவது இந்த திராவிடம் என்கின்ற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறார். என்ன இன்னைக்கு கட்சி வச்சிருக்கோமே, இயக்கம் வச்சிருக்கிறோமே, சங்கம் வச்சிருக்கிறோமே, இந்த மாதிரி இயக்க கட்டமைப்பு, சங்க கட்டமைப்பு அரசியலோடு அதிகாரத்தோடு பேரம் பேசுகிறது, அதிகாரத்துக்கு போட்டி போடுவது, அதிகாரத்தில் பங்கு ஏற்கக்கூடிய இந்த கட்டமைப்பு எப்ப வந்துச்சுங்க? எப்ப வந்தது? காலகாலமா இருக்கா? காலகாலமா இருக்கா? காங்கிரஸ் என்பது எது? வெள்ளையனோடு பேரம் பேசி அதிகாரத்தில் பங்கு ஏற்பது. அதற்கான ஒரு கட்டமைப்பு, பணக்காரர்கள் சேர்ந்து உருவாக்கிய கட்டமைப்பு, உயர்சாதிக்காரர்கள் சேர்ந்து உருவாக்கிய கட்டமைப்பு. பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம் என்ன வந்துச்சு? இந்து மதத்திற்குள்ளாக, அந்த பார்ப்பனிய வேத மதத்திற்குள்ளாக, அவங்களுக்குள்ளாக சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட கட்டமைப்பு. அப்ப சமஸ்கிருதம், அந்த வேத மதம், இந்த கட்டமைப்பு இல்லாதவர்கள் இங்க எப்படி பெரிய பண்ணையாரு, பார்ப்பனர்கள், இவர்களுக்கான அரசியல் பேரம் பேசுவதற்கான கட்டமைப்பு இல்லாமல் இதற்கு வெளியில் இருந்த பெருந்தரலான மக்களுக்கு என்ன கட்டமைப்பு இருந்துச்சு? அந்த மக்களுக்கு என்ன பேர்? அந்த மக்கள் எந்த அடிப்படையில் ஒன்று திரண்டார்கள்? அங்கதான் திராவிடம் என்ற வார்த்தை வருகிறது. அயோத்திதாச பண்டிதர் பேசுகிறார். அப்படிதான் வந்தது. இவங்க எல்லாம் ஒன்னா போயிட்டாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா போயிட்டாங்க. இந்த கூட்டம் தான் தங்களுக்கு என்று அதிகாரத்தோடு பேரம் பேசுவதற்கு கட்டமைப்பு அமைச்சிட்ட பின்னாடி மீதி மக்கள் என்ன பண்றதுங்கிறப்ப அந்த மக்கள் தங்களுக்கு என்று அடையாளம் தேவைப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களோ, பிற்படுத்தப்பட்ட சாதிகளோ தங்களை பிரம்ம சமாஜத்தில் சேர்த்துக் கொள்ள முடியுமா? ஆரிய சமாஜத்தில் சேர்த்துக் கொள்ள முடியுமா? காங்கிரஸ் கட்சி நிலை என்னவாக இருந்தது? 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே காங்கிரஸ் கட்சி நிலை என்னவாக இருந்தது? எழுதுகிறார் எஸ். ராஜதுரை அவர்கள் எழுதுகிறார்.
இங்க காங்கிரசினுடைய மாநாடு நடக்கிறது, கல்கத்தாக்கு போறாங்க பார்ப்பனர்கள். அதுல பயணம் செய்யக்கூடிய பார்ப்பனர்களுக்கு என்று அந்த கப்பலிலே தனியாக ஒரு தளம் ஒதுக்கப்படுகிறது. அந்த தளத்திற்குள் வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. அதிலும் மிக முக்கியமாக பார்ப்பனர்கள் சாப்பிடுவதற்கென்று தனித்த சமையலுக்காக அழைத்து செல்லப்பட்டார்கள். அந்த பார்ப்பனர்களுடைய சமையலை பார்ப்பதற்கு கூட யாருக்கும் அனுமதி கிடையாது. அவன் சாப்பிடுவதை பார்ப்பதற்கும் அனுமதி கிடையாது. இதோட நிற்கிற அதுல வந்து ஒரு சில பார்ப்பனர்கள் தனியா அவனே சமைச்சு அவனுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிட்டுட்டான். இன்னும் ஒரு சில ஒரு பார்ப்பாரை பத்தி எழுதியிருப்பாரு, அவர் ஊர்லயே டிகாஷன் போட்டு எடுத்துட்டு போயிட்டாராம். இங்கே டிகாஷன் போட்டு எடுத்து 5 நாள் சாப்பிடாம டிகாஷன் மட்டும் போட்டு காப்பி பண்ணி குடிச்சிருந்தாங்க. இவ்வளவு தூரம் தங்களை தனித்து நிறுத்திய ஒரு கூட்டமாக, அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்ள விரும்பிய ஒரு கூட்டமாக இருந்தவர்கள் அவர்கள். இது பாம்பேல நடந்த காங்கிரஸ் மாநாடு போல தனியா வீடு ஒன்று கேட்டாங்க. ஒவ்வொரு தனித்தனியா வீடு விடணும். காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் சொல்றாங்க, இவர்களுடைய தொல்லை தாங்க முடியல சொல்றாங்க. இப்படி அதாவது என்னன்னா என்ன சொல்றாங்க, போன தடவை பேசப்படி பார்த்தோம்ல, நீங்க எப்படி ஐயர் இல்லன்னு கண்டுபிடிச்சீங்களோ அதுக்கு என்ன லேப் டெஸ்ட் எடுத்தீங்களோ அந்த டெஸ்ட் நாங்க எடுத்தோம் சொல்றாங்க. நம்ம தான் டெஸ்ட் எடுக்கல இல்ல, அவன் தானே சொல்றான் நீங்க வேற நாங்க வேறன்னு சொல்லிட்டு. அவன் தானே சொன்னான் நாமெல்லாம் வேறு அவர்கள்லாம் வேறு. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ் சென்னை தமிழ் பேசுவான், கொங்கு மண்டலத்தில் கொங்கு தமிழ் பேசுவான், மதுரையில மதுரை தமிழ், நெல்லையில நெல்லை தமிழ், கன்னியாகுமரியில கன்னியாகுமரி தமிழ். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தமிழ் பேசுற கூட்டம் யாருங்க? அவா தமிழ் பேசுறது எங்க? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பேசுறான். அவனுக்கு மதுரை தமிழோ கொங்கு தமிழோ அல்லது நெல்லை தமிழோ எந்த தமிழோ கிடையாது. ஏன்? அவன் உன்னிடத்துல அவனை வேறுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றான். நீ வேற நான் வேறன்றான். எந்த ஊராக எனக்கென்று ஒரு மொழி வைத்திருக்கின்ற அந்த மொழியில் தான் பேசுவேன் என்று சொல் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கின்றான். இங்க வேறுமுருகன் பேர் வச்சிருக்காங்க, திருமுருகன் பேர் வச்சிருக்காங்க, பழனின்னு பேர் வச்சிருக்காங்க, சரவணன் பேர் வச்சிருக்காங்க, செந்தில் பேர் வச்சிருக்காங்க. இந்த பேர் ஏதாவது பார்ப்பனருக்கு இருக்கிறதா? சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் பிராமணியன் சுப்பிரமணியன் அவன் பேர்ல ஸ்பெல்லிங் எப்படிதான் போடுறாங்க. அவன் முருகன் வச்சுக்க மாட்டானே, பழனியும் வச்சுக்க மாட்டானே, வேறுமுருகன் வச்சுக்க மாட்டானே. ஏன்? தன்னை ஒவ்வொரு இடத்திலும் வேறுபடுத்திக் கொள்கிறார்கள். இந்த இடத்தில் தான் இவர்கள் வேறு நாங்கள் வேறு என்று பிரித்து தங்களுக்கென்று அதிகாரத்தில் பேர பேசக்கூடிய ஆளாக அவன் இருக்கின்ற பொழுது, தாங்கள் தான் இந்த மண்ணில உயர்ந்த பண்பாட்டிற்கு சொந்தக்காரர் என்று பேசுகின்ற பொழுது, அப்பா அவன் மட்டும் இல்ல, அவனை தாண்டி பெருங்கூட்டம் இங்கு இருக்கிறது. அவருடைய சமஸ்கிருத மொழி மட்டும் இல்லை, சமஸ்கிருதத்தை தாண்டிய ஒரு மூத்த மொழி இருக்கிறது, சிறந்த மொழி இருக்கிறது, செவ்விய மொழி இருக்கிறது என்று தமிழ் மொழியை கொண்டு வைத்தார்கள். அதை செய்ததில் பெரும்பங்கு காடுகளுக்கு இருக்கிறது. அதனால்தான் காடுகளின் மீது பார்ப்பவர்களுக்கு காண்டு வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கே வருது. நீங்க காடுகளில் எழுதுறதுல பல தகவலை கண்டுபிடிக்கிறீங்க, சரி, அதை எடுத்து தூக்கி போடுறீங்க எல்லாம் சரி. காடுகள் எத்தனை வருஷம் எடுத்தாரு எழுதாரு புஸ்தகத்தை? இன்னும் 170 வருஷத்துக்கு முன்னாடி, 107 வருடத்துக்கு முன்பு ஏதாவது ஒரு துறை, தொல்லியல் துறை, மொழியியல் துறை, ஒப்பிலக்கண துறை, இந்த மாதிரி எந்த துறை, வரலாற்று துறை, வரலாற்றியல் துறை, இது ஏதாவது வளர்ச்சி அடைந்திருந்ததா சொல்லுங்க. அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அவருக்கு கிடைத்த தரவுகளை வைத்துக் கொண்டு, அவருக்கு கிடைத்த ஆய்வு முறைகளை வைத்துக் கொண்டு எழுதிய ஒரு புத்தகத்தை இன்னைக்கு படிச்சு தூக்கி போடுறீங்க. அதாவது RSS மிக முக்கியமான தடையாக இருப்பது, இந்த மண்ணிலே நுழைந்து வேறுவிட இயலாமல் இருப்பது திராவிடம் என்ற சொல். திராவிடம் என்ற சொல்லுதான் பெருமைக்காக பேசல. இந்த திராவிடம் என்ற சொல்லு இந்த மண்ணினுடைய மொத்த பண்பாட்டு அடையாளமாக சமஸ்கிருதம் மட்டுமே இருந்த பொழுது, இந்த மண்ணினுடைய மொத்த மத அடையாளம் என்பது வேத மதமாக மட்டுமே இருந்த பொழுது, இந்த மண்ணினுடைய அதிகார மையமாக பார்ப்பனியம் மட்டுமே இருந்த பொழுது, அதிகார மையத்திலும் மத அடையாளங்களிலும் மொழி அடையாளங்களிலும் மொழியை முதன்மைப்படுத்துவதிலும் இருக்கக்கூடிய இந்த வேத சமஸ்கிருத பார்ப்பனிய இந்த கூட்டம் என்பது வேறு, இங்கே இருக்கக்கூடிய வெகுமக்கள் வேறு என்று பிரித்தது காடுகளினுடைய
எடுத்து அவர்கள் தான் பேசிக் கொண்டிருந்தார், அவர்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அதான் சிக்கல். அதை உடைத்து இது வேறு அது வேறு காட்டினார். அதுல பேர் சமஸ்கிருதத்துல இருந்ததா ஜெர்மன் மொழியில இருந்தா அதுக்கு அப்புறம் பிரச்சனை, அதுக்கு அடுத்த பிரச்சனை. ஆனால் அது எந்த அரசியலை சுட்டி காட்டுச்சு, எந்த அரசியலை அதை அடையாளப்படுத்தி காட்டுச்சு, அந்த இடத்துல தான் பேராசிரியர் ராஜையர் வரலாற்றியல் அறிஞர் அவர் எழுதும் பொழுது திராவிடம் என்பது ஒரு மதமாக பேசுவார், சமயமாக பேசுவார். இந்த பிராந்தியத்தில் வாழ்ந்த மக்களினுடைய சமயமாக, நம்பிக்கையாக, அவர்கள் வழக்காற்றியலாக, அவர்களுடைய மரபாக, இப்படி பல வார்த்தைகளின் மூலமாக அதை அடையாளப்படுத்தி விட முடியும். பண்பாட்டு ரீதியாக அடையாளப்படுத்தி விட முடியும், மொழி ரீதியாக அடையாளப்படுத்தி விட முடியும். திராவிடம் என்ற சொல் பல வகைகளில், பல இடங்களில், பல்வேறு அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அரசியல் என்ன பயன்படுத்தப்படுதுன்னா ஒரே ஒரு விஷயம் தான், நான் பார்ப்பனன் அல்ல அப்படிங்கிற இடம் தான். வேற ஒன்றும் நான் பார்ப்பனன் அல்ல, பார்ப்பனன் சொல்ற நான் தமிழன் இல்லைன்னு சொல்றான், அதான் விஷயம். அவன் நான் தமிழன் இல்லை என்று சொல்றான், நான் பார்ப்பனன் அல்ல சொல்றோம். திராவிடம் என்ற சொல்லுக்கான அர்த்தம் அதுதான். கம்யூனிஸ்ட் என்னங்க? ஒரு தொழிலாளி பொது உடைமை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளும் இல்லையா? தொழிலாளி, எல்லா தொழிலாளி கம்யூனிஸ்டா? சொல்லுங்க, எல்லா தொழிலாளி கம்யூனிஸ்டா? அந்த கருத்தியலை புரிந்து ஏற்றுக்கொண்டு முதலாளித்துவத்தின் சுரண்டலை புரிந்து கொண்டவன் கம்யூனிஸ்ட் இல்லையா? அது அரசியல் சொல். கம்யூனிஸ்ட் வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது. அதனால உன்னை எல்லாம் நான் பொது உடைமை மாதிரி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? சொல்லுங்க, அப்படி ஒத்துக்குவீங்களா? ஒரு அரசியல் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது. இங்க வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 வர்ண பேத முறையாக இருக்கிறது. அங்கே பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் இப்படி பிரிச்சு இருக்கிறான். இங்க அது கிடையாது இல்ல. பிராமணர் அப்புறம் சூத்திரர், பிராமணருக்கு அப்புறம் எல்லாரும் சூத்திரம் தானே. அப்ப சூத்திரர்களுக்கு அடையாளமாக சொல்ல வைக்கிறார்கள். அந்த சூத்திரர்கள் தென்னிந்தியா முழுவதும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அடையாளம் தேவை. இந்த தென்னிந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சூத்திரர்கள் தங்களை அரசியல் ரீதியாக அன்றைக்கு இருந்த அந்த அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக போராடு கட்டமைச்சு உருவாக்கிறாங்க. அது என்ன தப்பு? அன்னைக்கு தமிழ்நாடு மேப் போட்டா உட்கார்ந்து வேலை பார்க்க முடியும்? அன்றைக்கு இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில இருந்த பார்ப்பனர் அல்லாத அனைத்து சமூகங்களும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருந்தது. அதனால போராட்டம் இல்ல அவங்க எல்லாம் கழிச்சு விட்டுட்டு நீங்க வெறும் தமிழர்களா மட்டுமே கிடைச்சிட்டு நீ சண்டை போட்டுன்னு சொன்னா பாளையக்காரர் சண்டை இருப்போம். பாளையக்காரர் சண்டையில இங்க பாளையக்காரர் கூட்டமைப்பு, புரட்சிப்படை கூட்டமைப்பை ஒருங்கிணைத்து வழிநடத்திய மருதுவாண்டியது தென்னிந்தியா முழுவதும் தூதுவர்களை அனுப்பி ஒன்று திரட்டின வரலாறு என்ன சொல்றது? அப்ப அந்த தூதர் கர்நாடகத்துக்கு போனாப்புல, கொங்கனுக்கும் போனாப்புல, கேரள வர்ணனை இணைத்தார்கள், இங்க கட்டபொம்மனை இணைத்தார்கள், சேதுச்சி மீது இருக்கக்கூடியவரை இணைத்தார்கள். எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்களும் இணைத்த ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்கள. அன்றைக்கு ஹைதரலி, திப்பு சுல்தானுடைய படையில் இருந்தவர்கள் அவர்களையெல்லாம் நினைத்துதான் கூட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அதையெல்லாம் நினைத்துதான் ஜம்பு தீபக பிரகடனம் உருவாச்சு. அந்த பாளையக்காரர் புரட்சியில அனைத்து தரப்பான தென்னிந்திய மக்களை நினைத்தார்களே, அதை என்ன சொல்லுவீங்க? அது என்ன சொல்லுவீங்க? அப்ப எந்த அரசியல் அதிகாரத்திற்கு எதிராக அந்த அதிகார மையம் எங்கு இருக்கிறதோ அதனால் ஒடுக்கப்படக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு சண்டை போட வருவாங்க. அதுதாங்க புரட்சி, அதுதாங்க எழுச்சி, அதுதான் அரசியல். அதான் தேசிய அரசியல், அதான் தேசிய அரசியல். நீங்க வழியில வந்தேரி தெலுங்குக்கு எதிரான சண்டைனா விஜயநகர பேரரசுக்கு இருந்ததுன்னா அது விஜயநகர பேரரசு சண்டை அப்படிதான் சண்டை போட முடியும். அதுக்கு மாற்று கருத்துல யாருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசத்தினுடைய தலைநகரம் டெல்லியில் இருக்கிறது. இந்த தேசம் என்பது இத்தனை தேசிய இடங்களை உள்ளடக்கி இவர்களை சுரண்டுகிற ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அதை நோக்கி தான் சண்டை போடும், அதை நோக்கி தான் சண்டை போடும். உங்களுடைய அரசியல் அதிகாரத்தினுடைய எல்லைக்குள் அதற்குள் சுரண்டப்படக்கூடிய ஒரு வச்சுதான் சண்டை. இன்றைக்கு எங்களுடைய எல்லை கிருஷ்ணதேவராய அவருடைய காலகட்டத்தில் இருந்து விஜயநகர பேரரசு எல்லை தானே இந்த எல்லை? இல்ல ஹைதராபாத் தலைநகரமா? எது? நீங்க உங்களுடைய
என்னுடைய உரிமையை போராடி பெற்றுக் கொள்வது பெங்களூர்ல சண்டை போட்டா அல்லது ஹைதராபாத்ல சண்டை போட்டா அல்லது டெல்லியில சண்டை போட்டா எது? ஏன் மடை மாத்துறீங்க? ஏன் மடை மாத்துறீங்க? பெரியார் தெல்ல தெளிவா சொல்றாரு. பெரியாரை இவர்கள் எதிர்ப்பதற்கான ஒரே காரணம் என்னன்னா, பெரியார் தமிழ்நாடு விடுதலை கேட்டாரு. ஐயா மணியரசன் போன்றவர்களுக்கு தமிழ்நாடு விடுதலை தேவையில்லை என்று நினைக்கிறார். வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. பெரியார் தெளிவா சொன்னார், தமிழ்நாடு விடுதலை தான் இறுதி இலக்கு என்று சொன்னார். இறந்து போவதற்கு முன்பு பேசிய பேச்சு அதைத்தான் பேசினார். அதிலே உடன்பாடு இல்லாதவர்கள் எப்படி தமிழ் தேசியமாக இருக்க முடியும்? எப்படி தமிழ் தேசியமாக இருக்க முடியும்? வெளிப்படையாக சொல்லிட்டு போங்க, எனக்கு தனி தமிழ்நாடுல விருப்பம் என்று சொல்லிட்டு போங்க, விருப்பம் என்று சொல்லிட்டு போங்க. தனி தமிழ்நாடு கேட்ட அந்த பெரியார் உங்களுக்கு விரோதினால் ஒட்டுமொத்த இந்தியாவோடு தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்த்தவர்களை என்னன்னு சொல்லுவீங்க? இதெல்லாம் புரியாம நீங்க உட்கார்ந்துருக்கோமா? கேள்வி கேட்கிறது யாரு நினைச்சிருக்கீங்களா? கேள்வி கேட்க யாரு நினைச்சிருக்கீங்களா? பேசுவோம் அரசியலை. நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, தனி தமிழ்நாடு கேட்பதற்கு கேட்டதனால் நாங்கள் பெரியாரை நாங்கள் தமிழகத்துக்கு விரோதி என்று சொல்கிறோம், துரோகி என்று சொல்கிறோம் என்று வெளிப்படையா சொல்லிட்டு போங்களே. அது எதுக்கு அப்படி மறிச்சு கிரிச்சு பேசிட்டு போனோம்? அதுக்கு மறிச்சு கிரிச்சு பேசிட்டு போனோம். ஆக இவர்களுக்கு அடிப்படை தேவை என்னன்னா, ஆர்எஸ்எஸ்க்கான படி அமைத்து கொடுத்தல் என்பதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. கேட்டா நாங்க திராவிடத்தை விமர்சிப்பதனாலேயே நாங்கள் ஆர்எஸ்எஸ் கலவரம் சொல்றீங்க, அப்படி முத்திரை குத்து தவறுன்னு சொல்றீங்க. சரி, ஏத்துக்கிறோம். ஆர்எஸ்எஸ் ஏத்து என்னங்க பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க ஆர்எஸ்எஸ் எதிர்த்து என்ன போராட்டத்தை நடத்துறீங்க? நான் வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. கர்நாடகத்தில் இந்த காவிரி பிரச்சனை வந்த பொழுது 2016 காவிரி பிரச்சனை வந்த போது அங்கே தமிழர்கள் அடித்த பொழுது கன்னட இனவெறி கூட்டம் அடித்த பொழுது கன்னட இனவெறி கூட்டத்திற்கான அனைத்து கட்டமைப்பு உதவிகளையும் அவர்கள் தேவைப்படுகின்ற அனைத்து உதவிகளையும் ஆர்எஸ்எஸ் செய்தது. அங்கே தமிழை அடிப்பதற்கு அந்த கன்னட இனவெறி கூட்டத்துக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் தான் கிடையாது. அவங்க அவ்வளவு பெரிய செட்டப் எல்லாம் கிடையாது. பட்டாள் நாகராஜ் பின்னாடி என்ன 50,000 பேர் நிக்கிறான் சொல்லுங்க. பட்டாள் நாகராஜ் 50,000 பேர் நிக்கிறான். அவனால் அவ்வளவு பெரிய ஒரு வன்முறையை நிகழ்த்த இயலாமல் இருக்கும் பொழுது பின்னாடி இருந்து எத்தனை கட்டமைப்பை ஆர்எஸ்எஸ் செய்து கொடுக்க முடியுமோ அந்த கட்டமைப்பை ஆர்எஸ்எஸ் செய்து கொடுத்தது என்பது வெளியில அம்பலமானதுக்கு பின்னாடி அந்த ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை நாங்கள் எல்லாம் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினோம். அன்னைக்கு நாகை திருவள்ளுவர் அவர்கள் தலைமையில போராட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஐயா மணியரசன் அவர்கள் அழைத்திருந்தோம். அவர் மறுத்து விட்டார் என்பது உண்மை. இன்னைக்கு சொல்றேன், வரல, அவர் வரல. கன்னட இனவெறிக்கிறதாக எல்லாரும் இருக்கிறோம், எந்த இனவெறியாக எழுதுறதா இருக்கிறோம், அதை மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலும் அலுவலகத்தை வைத்துக் கொண்டு அங்கு கர்நாடகத்திலும் தமிழனுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய புல்லுரிகளாக இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை எதிர்த்து நாம் முற்றுகையிட்டு அம்பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை ஆர்எஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடத்துவதற்காக அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் ஒன்று திரண்ட பொழுது வர மறுத்த இயக்கம் தமிழ் தேசிய பேரியக்கம். அதனாலதான் சொல்றாங்க, கேட்ட கன்னட இனவை காலம் காலமாக இருக்கிறது, மலையாள இனவை காலம் காலமாக இருக்கிறது. இந்த இனங்களுக்குள்ள முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. இங்க சாதி வரி என்னவா இருக்குது? அப்ப நத்தனாங்க கூட எரிச்சாங்களே, அது எத்தனை காலமா இருக்கு? அது என்ன சொல்றது? அப்ப அந்த கதை என்ன சொல்லுவீங்க? அப்ப இந்த முரண்பாடு இருந்துட்டே தான் இருக்கும். நீங்க கன்னடக்காரன் கூடயும் இங்க தெலுங்குக்காரன் கூடயும் கொஞ்சம் மலையாளி கூட சண்டை போட்டுட்டே உட்கார்ந்துட்டே இருக்கிறோம்னா என்னைக்கு இந்தியாவில் எதுக்கு இருக்கக்கூடிய அறிக்கையில மட்டுமா? காரணம் கேரளாவில் தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா இங்க முல்லை பெரியார் பிரச்சனை வருது. கர்நாடக தேசிய கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா முல்லை பெரியார் காவிரி பிரச்சனை வருது. அங்க இருக்கிறது எந்த கட்சி? தேசிய கட்சி, இந்திய தேசிய கட்சி, இந்திய ஒற்றுமை பேசுகின்ற கட்சி இல்லையா? அப்ப அதையெல்லாம் கூட பேச மாட்டாங்க, அதையெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த அரசியலும் வராது. இங்க கன்னடம் தமிழகம் முட்டிக்கணும், தமிழனும் மலையாளியும் முட்டிக்கணும். இது ஒண்ணுதான். இதே மலையாளிகளுக்கு எதிராக, இதே கன்னடர்களுக்கு எதிராக தமிழர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள், பெரியார் இயக்கத்தோடு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள், திராவிட இயக்கத்தோடு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க.
அதை விட என்ன வித்தியாசமா நீங்க போராட்டம் நடத்தினீங்க? நான் கேட்க விரும்புறேன், அதை விட என்ன வித்தியாசமாக நீங்கள் போராட்டம் நடத்தியிருந்தீர்கள்? அவர்களை விட வித்தியாசம் பண்ணி காமிச்சிருக்கணும்ல. அப்படி ஒண்ணுமே நடக்கல இல்ல. அப்ப இங்க தமிழ் தேசியம் என்பது இவர்கள் சொல்லக்கூடிய கூற்றிலிருந்து அல்ல, அது திராவிடத்துக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட கருத்தியல் அல்ல, இந்திய தேசிய பார்ப்பனியத்திற்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட கருத்தியல். அதை மறைமாற்றுகின்ற வேலையை செய்கிறார். வலதுசாரி தத்துவம் என்பது இதுதான். மதவாதம், சாதியவாதம், இனவாதம், முதலாளித்துவவாதம், ஏகாதிபத்தியவாதம், இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டா நீங்க வலதுசாரி. ஈழ இனப்படுகொலைக்கு இந்திய தேசியம் காரணம் இல்லையா? ஏகாதிபத்தியங்கள் காரணம் இல்லையா? அதையெல்லாம் ஏன் பேச மறுக்கிறீங்க? அதே பேச மறுக்கிறீங்க. இங்க திமுக ஆட்சியில் இருந்து ஏன் ஈழ இனப்படுகொலையின் பொழுது தமிழ்நாட்டில் இருந்த எழுச்சி எல்லாம் ஒடுக்கியது? எங்க திமுக உங்களோட காத்தவள விமர்சனம் இருக்குது. உங்களுக்கு விமர்சனம் பண்ணவே தெரியாது. என்றைக்கு மாநில கட்சியாக மாநில உரிமை பேசிய கட்சி ஒன்று இந்திய தேசியத்தோடு கைகோர்த்துக் கொண்டு அந்த அதிகாரத்தை பங்கு போட்டார்களோ அன்றைக்கு அவங்க இந்திய தேசிய கட்சியோட மாறினார்கள். அது 2009 ஒரு இனப்படுகொலை கைகட்டி வேடிக்கை பார்த்தார்கள். வேற என்ன? டெல்லியில் அமைச்சரானதுக்கு அப்புறம் நீ இந்தியனாக மாறிவிட்டாய், நீ திராவிடனாக இல்லை, தமிழனாக இல்லை. இல்ல, என்னைக்கு இந்திய தேச அதிகாரத்தோடு பங்கு போட ஆரம்பிக்கல ஒண்ணா வேணா பாருங்க. காங்கிரஸ் திமுக சேர்ந்து அதிகாரத்துக்கு போனா தமிழ்நாடு அழியுது. அதிமுக பாஜக கூட்டணி வச்சு தமிழ்நாடு அழியுது. இல்லையே, என்னைக்கு இங்க டெல்லியில் ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்தார்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டை காட்டி கொடுத்தார்கள். நாளைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதான் நிலைமை. எந்த கட்சி வந்தாலும் நிலைமை தான். டெல்லியோட கூட்டு சேர்ந்தா காட்டி கொடுக்கிறது மட்டும் தான் வேலை. அங்கே போய் தமிழ்நாட்டு உரிமையை விட்டு பேசுவதில்லை. இதைத்தான் நாம் திமுக மீது விமர்சனமாக வைத்தோம், இதைத்தான் அதிமுக மீது விமர்சனமாக வைக்கின்றோம். இது ரெண்டு தான் விமர்சனம். நீங்க இல்லைன்னு சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு கள்ள உறவுகள் தெரியாதா? உங்க கள்ள உறவுகள் தெரியாதா? உங்களை தவிர அத்தனை பேரின் மீது இங்கே வழக்குகள் பாய்ந்தது. அத்தனை பேரும் சிறைப்பட்டோம். அத்தனை பேரும் சிறைப்பட்டோம். ஆகவே இங்கே தமிழ் தேசியம் சொல்லிட்டு நீங்க பம்மாடி காமிக்காதீங்க. உங்களுக்கு தமிழ் தேசியம் எந்த தொடர்பும் இல்லை. ஐயா மணியரசன் அவர்களுக்கும் அவரோடு இருக்கக்கூடிய கூச்சல் போடுகின்ற எவருக்கும் தமிழ் தேசியத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. எந்த தொடர்பும் கிடையாது. தமிழ் தேசியத்தினுடைய அந்த கோட்பாட்டினுடைய ஒரு வரியை கூட உங்களால் விளக்குகின்ற அரசியலை கடந்த 10 ஆண்டுகளில் செய்ய முடியவில்லை. கடந்த 10 ஆண்டுகளில் செய்ய முடியவில்லை. அப்புறம் எப்படி தமிழ் தேசியம் பேசுறீங்க? இங்கே தோழர் ரேடியோ வெங்கடேஷ் அவர்கள் இருக்கிறார். அவரை விடவா நீங்க எல்லாம் பெரிய தியாகப்பட்டு உட்கார்ந்து தமிழ் தேசியம் பேசுறீங்க? அவரை விடவா சொல்லுங்க. அவரை தன்னுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக்கி அழகு பார்த்திருக்கத்தோட கூட பேசணும். தமிழ் தேசியம் சொல்லி தொண்டையிலேயே கத்துறவர நீங்க கூட்டு உட்கார வச்சிருக்கோமா இல்லையா? உங்க கட்சியில அவர் வேட்பாளராக ஆக்கியிருக்குமா இல்லையா? உங்க தலைவராக ஆக்கியிருக்குமா இல்லையா? அவரை விடவா உங்க கட்சியில தியாகம் பண்ணவங்களா இருக்கிறாங்க. என்றைக்காவது பேசியிருக்கிறீர்களா அந்த அரசியலை பற்றி? தமிழரசு அரசியலை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? அவர்கள் செயல்பாடுகளை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை மட்டும் ஓட்டு கேட்க முடியாது, தமிழரசு படத்தை மட்டும் ஓட்டு கேட்கிறீங்களா? கேட்டுறீங்களா? உள்ள வச்சு திட்டி கட்டிடுவாங்க. இந்த அரசியல் எல்லாம் எங்களுக்கு புரியாமல் இல்லை. நீங்கள் RSS பாஜகவிற்கு நீங்க படி அமைத்து கொடுத்தால் அதை மூர்க்கமாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு படை இந்த மண்ணிலேயே இருக்கிறது. ஆயுதான் பெரியாரிய அதான் பெரியாரிய தொடர். இங்க பாஜக ஒரு பிரச்சனை வரல, RSS ஒரு பிரச்சனை இல்ல, இங்க வேற எந்த இந்திய தேசிய கட்சியில ஒரு கட்டமைப்பு இல்ல. நான் சொல்லுங்க சண்டை நம்மள ஒண்ணா சேர்ந்து சண்டை போடுவோம். இங்க வெளியிலிருந்து ஒரு ஆபத்து வருகிறது, வெளியிலிருந்து ஒரு ஆபத்து வருகிறது. அது தமிழினத்தை மறுக்கிறது, தமிழ் அடையாளத்தை மறுக்கிறது, மொழியை மறுக்கிறது, தமிழர்களுடைய பொருளாதாரத்தை மறுக்கிறது, தமிழருடைய பண்பாட்டை மறுக்கிறது, தமிழருடைய சமய நம்பிக்கையை மறுக்கிறது, தமிழருடைய
அப்படிங்கிற இடம் வரும் பொழுது எந்த மாநில கட்சியையும் நாங்கள் விட்டு தர தயாராக இல்லை. நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் கூட எங்களுக்கு வெளியிலிருந்து வந்தவன் இருக்கான் பார், அவன் தான் பெரிய ஆபத்து, அவன் தான் மிகப்பெரிய ஆபத்து. அவன் நாளைக்கு உங்களை ஒடுக்குவான் என்றால் உங்களோட நாங்கள் நிற்போம், உங்களுக்காக நாங்கள் நிற்போம். அதான் திராவிடம். திராவிடம் என்பது ஒடுக்கப்பட்டவனோடு, சுரண்டப்பட்டவனோடு, சுரண்டப்படுகிறவனோடு அவனுக்காக குரல் கொடுப்பதுதான் திராவிடம். தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது எங்களுக்கு எதிராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே பாஜக ஒருத்தனுக்கு, RSS ஒருத்தனுக்கு அவனுக்கு பணியமைத்து கொடுக்கக்கூடிய வேலையை யார் செய்தாலும் அவர்கள் இனத்துக்கு துரோகிகள் என்று தான் நினைப்பாங்க. இன துரோகிகள் தான் பார்ப்போம். இது வார்த்தைகள் பயன்படுத்துவதில் எங்களுக்கு பெருமிதம் கிடையாது. ஆனா இன துரோகிகள் என்பது என்ன இடத்துலனா, எதிரி நம்முடைய கோட்டைக்குள் நுழைவதற்கு வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்காக படிகட்டி கொடுக்கக்கூடியவர்களை துரோகிகள் என்றுதான் பார்க்கணும். அவனை விரட்டிட்டு சொல்லுங்க, உட்கார்ந்து பேசுவோம், சண்டை போடுவோம், அவனை விரட்டிட்டு பேசுவோம். நாக்பூர்ல இருந்து வந்து நம்ம ஊர்ல கொடி நட முடியுது அவனால. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி நட முடியல. எங்க பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? நம்ம ஊர்க்காரர், நம்ம தமிழர், நம்ம தமிழர்களால் நம் மண்ணிலே கொடி நட முடியவில்லை. எங்கோ வட மாநிலத்திலிருந்து வந்து அவன் கொடியை பறக்க விட்டு இருக்கிறான். அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? யார் எதிரிங்க? அதை எடுத்து பேச மாட்டீங்களா? அவர்கள் எதிரி இல்லையா? இங்க இவ்வளவு மோசமாக இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் முழுக்க முழுக்க யாருக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பார்த்து தான் இருக்கிறோம். அது தமிழர்களுக்கோ, தமிழ் வணிகர்களுக்கோ, தமிழ் மொழிக்கோ, தமிழ் இனத்திற்கோ சாதகமாக இல்லை. அதை கேள்வி தோன்றோம். நாங்க இப்பவும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்று இந்த ஆரிய படையெடுப்பை தடுத்து நிறுத்துவோம், ஒன்றாக களம் காண வாருங்கள் கேட்கிறோம். தமிழக விரும்புகின்றோம், நமக்குள் பிளவுகள் வேண்டாம் என்று பேசுகின்றோம். நீங்கள் முதலமைச்சர் ஆகுங்க, அதுக்காக நான் பேப்பர் ரோஸ் இருந்தாதான் கிட்னி சரியா சொல்றதை நான் ஏத்துக்கல. உங்களுக்கு முதலமைச்சர் ஆகிட்டு போங்க. எடப்பாடியே முதலமைச்சர் ஆகும், நீங்க ஆகக்கூடாது. எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு அதுதான் பிரச்சனை. நாங்களும் முதலமைச்சர் பதவிக்கு போட்டு போற ஆளுங்களா? நீங்க தான் பிறந்தவே முதலமைச்சர் பதவிக்கா பிறந்தவங்க மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி, போடுங்க. யார் யாரும் முதலமைச்சர் ஆகும், நீங்க ஆகக்கூடாது. எங்களுக்கு சிக்கலே கிடையாது. உங்களுக்கு முதலமைச்சர் பதவிக்கு குறுக்க வந்தவங்க நாங்க இல்லை. ஆனால் இங்கே சமூக நீதிக்கு குறுக்க வந்து நின்னால் நாங்கள் பேசதான் செய்வோம். சமூக விடுதலைக்கு குறுக்க வந்து நாங்கள் பேசதான் செய்வோம். ஆகவே எங்களுடைய நிலைப்பாடு தமிழ் தேசியம் என்பது இந்த இந்திய பார்ப்பனிய வேத மதத்திற்கு எதிரானது, பனியாவினுடைய பொருளாதாரத்துக்கு எதிரானது, ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானது. அவ்வளவுதான் விஷயம். இத பேசாத யாரும் தமிழ் தேசியவாதிகள் கிடையாது. அவர்கள் சும்மா நம்மளை பம்மாத்தி காமிச்சு ஏமாத்துறதுக்காக பேசுகின்ற பேச்சுக்கள் அவர்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்ல என்று இறுதியாக சொல்லி முடிக்கின்ற. நன்றி, வணக்கம்.